Chapter 3 exercise 3.5 first sum first part simplify 4x square y by 2z square into 6xz cube by 20y par 4 given question அப்படியே எடுத்து given ல எழுதிர வேண்டியதான் 4x square y by 2z square into 6xz cube by 20y par 4 to find என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா simplify பண்ண சொல்றாங்க கொடுத்திருக்க வேல்யூவை solution 4x square y into 6x z cube by 2z square into 20y par 4 4 ones are 4 4 5s are 20 2 ones are 2 2 3s are 6 so remaining இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் x square y into 3x z cube by z square into 5y par 4 இந்த y par 4ல ஒரு y மைனஸ் பண்ணிக்கலாம் இந்த yக்கு ஸோ 4 minus 1 3 இங்கே y cube ஆகிடும் z ஸ்கொயருக்கு இந்த z க்யூபில் மைனஸ் பண்ணிங்கன்னா க்யூபும் ஸ்கொயரும் போயிட்டு z மட்டும் இருக்கும் ரிமைனிங் இருக்கிறத எடுத்து எழுதிட வேண்டியதான் x ஸ்கொயர் இன்ட்டு 3xz by 5y cube நெக்ஸ்ட்டு 3x இந்த ஸ்கொயரையும் எக்ஸில் 1 இருக்கிறதையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 க்யூப் ஆகிடும் இசட் அப்படியே வந்துடும் 5y க்யூப் ஸோ ஆன்சர் என்னப்பா 3x cube z by 5y cube ரிசல்ட் எழுதிடலாமா சிம்பிளிஃபைட் ஆன்சர் இஸ் 3x cube z by 5y cube எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஆல் த பெஸ்ட் next sum chapter 3 exercise 3.5 first sum second part simplify p square minus 10p plus 21 by p minus 7 into p square plus p minus 12 by p minus 3 whole square given question எடுத்து எழுதிட வேண்டியதான் p square minus 10p plus 21 in by 9 minus 7 into p square plus p minus 12 by p minus 3 whole square to find என்ன கண்டுபிடிக்க போகிறோம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் ஸோ சிம்பிளிஃபை தான் டு ஃபைண்டில் எழுதுவோம் சொல்யூஷன் ஸ்டெப் 1 p ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 21 சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 1 into 21 தான் ப்ளஸ் 21 ஆட் பண்ணால் மைனஸ் 10 வரணும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 21 வரணும் ஸோ மைனஸ் 7 மைனஸ் 3 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 10 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 21 ஸ்டெப் 2 p ஸ்கொயர் ப்ளஸ் p மைனஸ் 12 இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் ஸோ 1 into 12 மைனஸ் 12 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 12 வரணும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1 வரணும் ஸோ ப்ளஸ் 4 மைனஸ் 3 எப்போயுமே அடிஷன் சப்ட்ராக்ஷனில் நம்ம பெரிய நம்பருடைய சைன் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ 4 கொடுத்துருக்கான் ப்ளஸ் 4 மைனஸ் 3 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 1 ஸோ ப்ளஸ் 1 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 12 இப்போ ஸ்டெப் 3ல் கொஷின் எழுதிட்டு ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் p square minus 10p plus 21 p minus 7 p minus 3 எழுதிக்கலாம் p minus 7 அப்படியே வந்துடும் into p square plus p minus 12 p plus 4 into p minus 3 எழுதிக்கலாம் by p minus 3 whole square அப்படியே இருக்கும் இந்த whole squareக்கு இந்த p minus 3 கேன்சல் ஆகிடும் p minus 7க்கு p minus 7 கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் p minus 3 into p plus 4 by p minus 3 ஸோ அகெயின் என்ன ஆகும் p minus 3க்கு p minus 3 கேன்சல் ரிமைனிங் இருக்கிறது தான் நம்மளோட ஆன்சர் ஸோ p plus 4 ரிசல்ட் எழுதிடலாம் சிம்பிளிஃபைட் ஆன்சர் இஸ் p plus 4 எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஆல் த பெஸ்ட் சாப்டர் 3ல் எக்ஸைஸ் 3.5 ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம் சிம்பிளிஃபை 5t cube by 4t minus 8 into 6t minus 12 by 10t given question எழுதுறது தான் 5t cube by 4t minus 8 into 6t minus 12 by 10t to find என்ன கண்டுபிடிக்க போகிறோம் சிம்பிளிஃபிகேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம் சொல்யூஷன் நெக்ஸ்ட்டு 5t cube by 4t minus 8 into 6t minus 12 by 10t இதில் இந்த 5t cube அப்படியே வந்துடும் இதில் காமனாக இருக்க நம்பர்னால் 4t minus 2 4 ones are 4 4 2s are 8 ஸோ அதனால் t minus 2 into
இதில் காமனாக இருக்க விஷயம் 6 எடுத்து வெளில வச்சிடலாம். t - 2 வரும் ப்ராக்கெட்டில் பை 10t. இப்போது இந்த ஒரு டீக்கு இந்த க்யூபை மைனஸ் பண்ணிங்கன்னா t² ஆகிடும். 5 1s are 5, 5 2s are 10. ஸோ 2 வரும். திரும்ப அகெயின் 2 1s are 2, 2 3s are 6. இப்போ ரிமைனிங் இருக்கிறத எடுத்து எழுதிடலாம். ரிமைனிங் இருக்கிறது இங்கே t - 2க்கு இந்த t - 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3t² இருக்கும், மேலே கீழே 4 மட்டும்தான் இருக்கும். இதுதான் நமக்கு ஆன்சர். இப்போ நம்ம ரிசல்ட் எழுதிடலாம். சிம்பிளிஃபைடு ஆன்சர் இஸ் 3t² by 4. எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் த பெஸ்ட்.